வந்தால் என் வீடு விழுந்துருங்க. எங்களுக்கு அங்கே இதுக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க. கலெக்டர் அவர் போய் பார்த்து அவருக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. சுற்றி தோண்டி அந்த புல்டோசர் போட்டு தோண்டி எல்லாமே போயிருச்சுங்க. வீட்டில் பாலம் கட்டுங்க, என்னமோ பண்ணுங்க. இருக்கிறவங்களுக்கும் ஒரு இருப்பிடம் கொடுக்கணும். இந்த வீடு விழுந்துருச்சு, நாளைக்கு என் வீடு இப்படி தான் விழுகும். ஏன் உயிர் போனதுக்கப்புறம் அறிவிப்பாங்க. 10 லட்சம் கொடுக்குறேன் இந்த அம்மாவுக்கு. 10 லட்சம் எல்லாம் வேண்டாங்க, நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், நாங்கள் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறோம், வீடு கொடுங்க சொல்லுங்க. டெய்லி அதுக்குள்ளே படுக்கிறக்கே பயமாக இருக்குது. மழை வந்தால் நாங்கள் ரோட்டில் தான் வந்து உட்காந்துக்கிறோங்க. மழை நிற்கிற மூட்டை அவ்வளோ பயமாக இருக்குது எங்களுக்கு. வேறு இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மாற்று ஏற்பாடு எங்களுக்கு வானதியம்மா இன்னும் வரலைங்க. ஏரியா எம்எல்ஏ அவங்க தான். அவங்க எங்கள் ஏரியாவுக்கு இன்னும் வரல. ஓரளவுக்கு எங்களால் சமாளிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த செவ்வறு ஊறி அதுவும் போகும். நாங்களும் பலத்துக்கோளை போனாலும் போகலாம். ராத்திரி அங்கே நடந்த சம்பவம் 4 வீடும் போச்சுன்னு படுத்து தூங்க வேண்டியது. வரையில மாலையோடு வருவாங்க. நாங்களும் வண்டியில வழி நான் பண்ணி தர சொல்றேன். கண்டிப்பா நீங்க இங்க இருந்து யாரும் போக வேண்டாம். அதுக்கு நான் அன்னைக்கு அதை சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, அதுக்கு பிறகு 10 நாள் வரவே இல்ல மறுக்க. நீங்க ஏதாவது இப்படி வர்றாங்கன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல. அவன் தான் சொல்றேன். அங்க வீட்டை கொடுத்து இங்க வந்தோம்னா வரது இல்ல. நாம போயிட்டோம்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா பிஎம்ஏ பேசிட்டு போயிடுறாங்க. போய் பாருங்க, கரெக்டா போட்டுட்டாங்க. கரெக்டா போட்டாங்க. கட்டி மண்ணை கட்ட மண்ணாளி போட்டாச்சு. முதவே வீட்டோட மண்ணாளி போட்டுட்டு தான் அந்த பையன் கட்டினேன். அதை கேட்டா அங்க இருக்கிறன்னு எனக்கு என்ன கொடுத்துருக்காலும் அதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறேன். யார் என்ன சொன்னாலுமே நான் என்ன இப்போ வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறாங்கன்னா நைட்டில் இருந்தால் நாங்கள் வெளியே ரோட்டில் உட்காந்தோம். ரோட்டில் உட்காந்து தான் சாப்பிட்டு இருக்கிறோம். இப்படி இருந்தால் என்னங்க பண்ணுறது? எத்தனையோ இடத்துல உளுந்துருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு உழுகிற இடத்துல கொடுக்காதீங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல 1 சென்ட் இடம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இடம்னாலும் கொடுங்க, நாங்கள் கூரையை போட்டு நாங்கள் இருந்துக்கிறோம். 2 மழை வந்தால் கோவை சங்கனூர் ஓடை விரிவாக்க பணியின் போது இடிந்து விழுந்த கரையோர வீடுகள் காரணமாக மக்கள் தெருவில் காத்திருக்கும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். உணவு மற்றும் தங்குமிடமின்றி தவித்து வருவதாக மக்கள் வேதனையானது தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த மேலும் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது நேற்று இரவு சுமார் ஒரு 8:45 முதல் 9 மணிக்குள் இந்த சங்கனூர் ஓடை ரத்தினபுரி பகுதி ராதாகிருஷ்ணா சாலையில் இருக்கக்கூடிய 3 வீடுகள் அடுத்தடுத்து இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. இந்த பகுதி என்பது இந்த விபத்திற்கு காரணம் இந்த சங்கனூர் ஓடை பள்ளம் என்பது கவுண்டம்பாளையம் அடுத்த எரு கம்பெனி முதல் சத்தி சாலையை இணைக்கக்கூடிய சுமார் ஒரு 2.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கால்வாயை மேம்படுத்தி அங்கு திட்டச்சாலை அமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அந்த ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் இந்த பகுதியை காலி செய்து தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு எந்தவிதமான முன்னறிவிப்பும் அவர்கள் தரவில்லை என்றே தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நேற்று இரவு இந்த பகுதியில் இந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டிருந்த அந்த ஒப்பந்ததாரரான இந்த பகுதியில் இந்த வீடுகளின் அடிப்பகுதியை சுமார் ஒரு 25 அடி ஆழத்திற்கு மொத்தமாக எடுத்ததன் காரணமாகத்தான் இந்த வீடுகள் இடிந்து விழுந்தது. தொடர்ந்து இடிந்து விழுந்த நிலையில் 12 மணி அளவில் நள்ளிரவில் இந்த அருகில் இருக்கக்கூடிய வீடுகளும் ஒரு அபாய கட்டத்தில் இருப்பதால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் வீட்டிற்குள் இருக்க வேண்டாம். எனவே அவர்கள் அனைவரையும் இந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தினர் போலீசார். தொடர்ந்து இந்த பொதுமக்கள் இந்த பகுதியிலேயே அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டது. இரவு உணவு இன்றி காலையிலும் உணவு இன்றி இவர்கள் தொடர்ந்து இதே பகுதியிலேயே இருந்து வருகிறார்கள். இதற்கு மாற்று ஏற்பாடு என்பது தற்போது வரை செய்து தரப்படவில்லை. மாநகராட்சி அதிகாரிகள் சார்பிலும் மாநகராட்சியினுடைய துணை ஆணையர் மட்டும் இந்த பகுதியை காலையில் பார்வையிட்டு சென்றிருந்தார். இவர்களுக்கு எந்தவிதமான தற்காலிக தங்குமிடம் கூட ஏற்பாடு செய்து தராத நிலையில் இவர்கள் இந்த சாலையிலேயே, அதாவது தங்களது வீட்டிற்கு முன்பாகவே சாலை ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. காலை கடன் கூட கழிக்க முடியாமல் உணவு இன்றி இவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள் தான் இவர்களுக்கு உணவுகளை வழங்கியிருக்கிறார்கள். எந்தவிதமான தங்களுக்கு ஒரு ஏற்பாடுகளையும் செய்து தரப்படாத அதிகாரிகள் உடனடியாக தங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். சுமார் நேற்று இரவு 9 மணி முதல் தற்போது வரை இவர்கள் இங்கு காத்திருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் எந்தவிதமான ஏற்பாடுகளை செய்து தர
தரப்படவில்லை. எனவே உடனடியாக தங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும் என்றுதான் இவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனாலும் தற்போது வரை எந்தவிதமான ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை. மாவட்ட ஆட்சியராகட்டும், அதேபோன்று மாநகராட்சி ஆணையாளராகட்டும், மாநகராட்சி மேயராகட்டும் யாரும் இந்த பகுதிக்கு வரவில்லை. குறைந்தபட்சம் இந்த வார்டு கவுன்சிலராவது தங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கூட இந்த பகுதிக்கு வரவில்லை, தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இவர்கள் இங்கு இந்த காத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை வைத்து கூட இவர்கள் இங்கு காத்திருக்கக்கூடிய சூழலில் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு இடையிலான ஒரு நிலையில் தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள். அதேபோன்று காவல்துறையினர் இந்த பகுதியை முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதிக்குள் வேறு யாரும் உள்ளே இந்த வீட்டிற்குள் செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் கயிறுகள் மற்றும் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு முதலே காவல்துறையினரும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவிதமான ஒரு முன்னேற்பாடுகளோ எந்தவிதமான ஒரு எச்சரிக்கையோ இவர்களுக்கு விடுக்கப்படாத நிலையில் வேண்டுமென்றே இந்த ஒப்பந்ததாரர் இந்த வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய நிலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் மட்டும் சுமார் ஒரு 35 வீடுகள் இருக்கின்றன. அந்த சங்கனூர் வாய்க்கால் செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக சுமார் ஒரு 350 வீடுகள் இருக்கிறது. இந்த 35 வீடுகள் மட்டும் இல்லாமல் பல இடங்களிலும், அதாவது ஒரு சீரான முறையில் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த வீடுகள் இடிந்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த இடம் மட்டுமின்றி ஆங்காங்கே வெவ்வேறு பகுதிகளிலும் வீடுகள் இதே போன்று அந்த வீடுகளின் பின்பக்கத்தில் சுவர்கள் இடிந்து தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைதான் ஏற்பட்டிருப்பதாக இந்த பகுதி மட்டுமல்லாமல் சுமார் இந்த 2.3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளின் பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி அருண்.